ஹே காய்ஸ், how are you? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all good. ஸோ இன்றைக்கி வந்து நான் வீடியோஸ் போட்டேன் 5 days மேலே ஆயிடுச்சுடா. சாரி, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வியோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் குட்டி பொண்ணு 7194 அப்படின்ற ஐடியிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க வீக்கு. சூன் நான் போட்டுடுறேன்டா, ஓகேவா? இந்த வீக்கில் நான் நெக்ஸ்ட் வீக் உள்ளாடி கண்டிப்பாக போட்டுடுறேன், ஓகேவா? ஸோ இதுவுமே ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட் தான். பட் ஆர்மியோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. அவங்க வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணிருந்தாங்க, ஓகேவா, இன்ஸ்டாகிராமில். ஸோ அவங்களோட நேம் வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, டைட்டில் சொல்ல மறந்துட்டேனே. டைட்டில் வந்து டிவோர்ஸ், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாரு. கிம் டேயாங். அப்புறம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஜட்ஜ் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு. கிம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் சொல்ல வரதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறீங்க. டேயாங் வந்து உங்களை அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாரு. ஏன்னா அகெயின் நீங்கள் அவரோட ஷர்ட் நேமாக தான் யூஸ் பண்ண போனீங்க. ஜட்ஜ் கூட உங்களை வந்து அப்படியே சர்ப்ரைஸாக பார்க்குறாரு. நான் ஹன் வயன் அப்படின்னு தடுமாறி அப்படியே சொல்லி முடிக்கிறீங்க. ஜட்ஜ் வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணது மிஸ் வயன். அண்ட் இது உங்கள் 2 பேரோட ஃபைனல் ட்ரையல், ரைட்? நீங்கள் 2 பேருமே ஆமான்ற மாதிரி ஜட்ஜை பார்த்து தலையாசிக்கிறீங்க. ஸோ மிஸ் வயன், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்களா? உங்களோட ஃபைனல் டிசிஷன் என்னென்னு கோர்ட்டுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் டேயாங் வந்து உங்களை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அவரோட கண்கள் வந்து உங்களை தான் பார்த்து வேண்டான்னு சொல்லி கெஞ்சிகிட்ருக்கு. அவர் கடவுள்கிட்ட வந்து வேண்டிகிட்ருக்காரு, தயவு செஞ்சவ வந்து ஓகேன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அவர் வந்து உங்களை ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. டேயாங் வந்து டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து அப்படியே உட்காந்துட்ருக்காரு. மூச்சு வாங்க உட்காந்துட்ருக்காரு. நெத்திலேருந்து வேர்வை சொட்டிகிட்டே இருக்குது. டக்குன்னு அலாம் கிளாக்கை எடுத்து வந்து ஆஃப் பண்ணுறாரு. அவரோட அப்பார்ட்மெண்ட்டை வந்து சுற்றி பார்க்குறாரு. இப்போ தான் அவருக்கு புரியுது அது ஜஸ்ட் ட்ரீம்னு. அவர் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ட்ரீமை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே அவருக்கு வந்து இது வந்து கனவுல வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அவங்க ஃபைனல் ட்ரையல் பீரியட் வந்து நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. சீரியஸ்லி, கனவுல கூட அவள் வேண்டான்னு சொல்லவே இல்லை, சைலண்டாக தான் நின்றுட்டுருக்கா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போதே அவருக்கு வந்து கால் வருது. அவர் உடனே காலை வந்து பிக்கப் பண்ணுறாரு. டே கிம் டேயாங், தூங்கு மூஞ்சி கிறுக்கு போயில, எத்தனை வாட்டிட்டா உனக்கு கால் பண்ணுறது? மார்னிங்லேருந்தே உனக்கு கால் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் எழுந்த உடனேயே ஃபர்ஸ்ட் விஷயமே அவர் திட்டு வாங்குறதா தான் இருக்குது. அப்படியே வந்து ஃபேஸை வந்து நல்லா ரப் பண்ணி விட்டுட்டு டேயாங் வந்து பேச தொடங்குறாரு. கத்தாதடா, காலங்காத்தால் ஃபோனை போட்டு கத்திக்கிட்டு என் காதில் ரத்தம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்கிறாரு. அப்புறம் என்னடா, ஃபர்ஸ்ட் நான் கால் பண்ணப்பவே அட்டன் பண்ண வேண்டியதானே? டேயாங் அப்போ தான் காதுலேருந்து ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. 25 மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அவர் நல்லா கண்ணை கசக்கிட்டே, எதுக்குடா இத்தனை வாட்டி கால் பண்ண? எதுக்கா? டே, என்ன விளையாடிட்டுருக்கியா? இன்னும் 2 நாளில் எனக்கு மேரேஜ். ஆனால் நான் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லி நீ கேட்டுட்ருக்க அப்படின்னு வந்து ஜிமின் வந்து கோவத்தில் கொந்தளிச்சிட்ருக்காரு. இப்போ தான் டேயாங் வந்து டக்குன்னு டைமை பார்க்குறாரு. ஜிமினா, பஸ்ஸு போயிடுச்சாடா? எனக்கு எப்படிடா தெரியும்? நான் ஜேஜு ஐலாண்டில் இருக்கேன்டா. நீ இப்போவும் படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஜிமின் கேட்ட உடனே டேயாங் வந்து வேகமாக எழுந்து ரெடியாக போகிறாரு. இல்லை மச்சி, ரெடி ஆகிட்டே இருக்கேன். சரி மச்சி, டைமுக்கு வந்துடு. சரி மச்சி. சரிடா, அப்புறம் நான் ஃபோனை வைக்கிறேன். மச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து கூப்பிடுறாரு ஜிமினை. அது அவள் வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு.
எந்த அவடா? இங்கே எத்தனை அவ இருக்காங்க, நீ எந்த அவளை கேட்குற? டேய் கடுப்பு கிளப்பாத, அவடா அப்படின்ட்டு அங்கே வந்து கேட்குறாரு. ஓ, உன் ஒய்ஃபை கேட்குறியா அப்படின்னு கேட்ட உடனேட்டே அங்கே வந்து அப்படியே பிளெயினாக தான் ஃபேஸை வச்சிட்ருக்காரு, எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லாமல். கண்டிப்பாக வருவா மச்சி, மறந்துட்டியா? அவளும் என்னோடய ஃப்ரெண்டு தான், அப்புறம் என் ஃபியான்சியோட கொல்லேடு வேறு அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறாரு. டேய் மச்சி, நீ ஏன்டா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு என்னோடய ஃப்ரெண்டாகவே கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கக்கூடாது? அடுத்த செகண்டே லைன் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஜிமின் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணியிருப்பார். டேய் சுண்டக்கா, உன்னை அங்கே வந்து வச்சுக்கிறேன், நல்லதுக்கே காலம் இல்லை, லூசு பையன் பட்டு தான் திருந்துவான், நல்லா அனுபவிப்படா நீ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து புலம்பிகிட்டு இருக்காரு. இப்போ உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயுமே பல கேள்விகள் ஓடிட்டுருக்கும் இல்லையா? எனக்கு புரியுது, எல்லாத்துக்குமே பதில் வந்து போக போக, அதாவது வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கே கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்களை பற்றியும் டேயாங் பற்றியும் ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாமா? கிம் டேயாங் அண்ட் ஹன் வயன் 2 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். பட் லேட்டர் வந்து 2 பேருமே லவ் பண்ணி டேட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேருமே வந்து லா காலேஜில் தான் படிச்சுட்டு இருந்தீங்க. பட் டேயாங் வந்து பாதியிலேயே வந்து காலேஜை வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. பிகாஸ் அவருக்கு வந்து மூவி டைரக்டர் ஆகணுன்றது தான் அவரோட ட்ரீம். ஓகேவா? லேட்டர் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்ச அப்புறமா 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஜூனியர் லாயராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. டேயாங்க்கு வந்து இன்னுமே எந்த சான்ஸுமே கிடைக்கல. பிகாஸ் அவரை வந்து இப்போ தான் வந்து கரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஸோ உங்களோட இன்கமில் தான் ஃபேமிலி வந்து ரன் ஆகிட்டுருக்கு. டேயாங்க்கு வந்து அப்பப்போ மாடலிங்கில் வந்து கொஞ்சம் காசு கிடைக்கும். ஸோ அதை வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாரு. பட் நீங்கள் 2 பேருமே எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போது சடனாக ஒன் டே வந்து நீங்கள் டேயாங்கிட்ட வந்து டிவோர்ஸ் கேட்டுறீங்க. அவருமே டக்குன்னு ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருப்போம்ல, அந்த கோர்ட் சீன்ஸ். ஆல்மோஸ்ட் 2 ட்ரையல்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஃபைனல் ஹியரிங் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 2 பேருமே இப்போ வந்து செப்பரேட்டாக தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட லாஸ்ட் ஹியரிங், அதாவது லாஸ்ட் தீர்ப்பு வந்து ஜிமினோட மேரேஜ் இருக்குல்ல, அதோட நெக்ஸ்ட் டே தான். இப்போது ஜிமின் வந்து ஜிமினை பற்றி ஒரு குட்டி இன்ட்ராக்ஷன். ஜிமின் வந்து டேயாங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஜிமின் வந்து அவர் லவ் பண்ண பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு. 2 பேருமே பல வருஷமாக டேட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அவங்க நேம் வந்து மீரா. ஓகேவா? ஜிமின் வந்து அவரோட வெட்டிங்கை வந்து ரொம்ப கிராண்டாக வந்து பிளான் பண்ணியிருக்காரு. ஜேஜு ஐலாண்டில் தான், சிட்டிலேருந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்குது அந்த ஐலாண்ட் வந்து. 4 days வெட்டிங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே வந்து என்கேஜ்மெண்ட், செகண்ட் டே வந்து பேச்சுலர் பார்ட்டி, தேர்ட் டே வந்து பாய்ஸ் பேச்சுலர் பார்ட்டி, அண்ட் லாஸ்ட் டே வந்து வெட்டிங். பட் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. இப்போ வந்து பேக் டு த ஸ்டோரி வந்துடலாமா? 10 நிமிஷமாக வந்து 2 பேரையுமே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. வேறு யாரும் இல்லைடா, ஜிமின் தான். 2 பேரையுமே அப்படி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. யாரை முறைச்சி பார்க்குறாருன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம்மை தான். நீங்கள் 2 பேருமே அப்படியே மூஞ்சை திருப்பிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜிமினோட ஃபியான்சி வந்து ஜிமினை அவங்க கையில் வந்து இடிக்கிறாங்க, அதாவது தட்டுறாங்க. அவங்கள முறைக்கிறத விட்டுட்டு போய் கீயை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து சொல்கிறாங்க. நீ சும்மா ரெடி, எதுக்காக 2 பேருமே லேட்டாக வந்தீங்க? நான் உங்களை என்ன டைமுக்கு வர சொன்னேன்? இப்போ 2 பேருமே அட் அ டைமில் 11 மணிக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டைம் என்ன அப்படின்னு ஜிமின் கேட்குறாரு. மறுபடியுமே 2 பேருமே சேர்ந்து 4:30 அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் 2 பேரோட ஆன்சரை பார்த்து மீரா வந்து உங்கள் 2 பேருமே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஓ அப்படிங்களா, சரி சரி, அப்படிங்க முந்திரி கொட்டைங்களா, 6 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது, 2 வந்து நிற்கிது பாரு 4:30 மணிக்கு. ஆமாம், நீங்கள் 2 பேரும் எப்படி சேர்ந்து வந்தீங்க, அதுவும் ஒரே டைமில் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து உங்களை திட்டிகிட்டே கேட்டுட்ருக்காரு. நான் தான் சொன்னேன்லடா நான் தூங்கிட்டேன்னு அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. ஓ சார், தூங்கிட்டீங்களா? இல்லை குடிச்சிட்டு மொப்பில் தூங்கினேயா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. நீங்கள் வந்து டேயாங் வந்து முறைச்சி பார்க்குறீங்க, குடிச்சிட்ருக்கான அந்த மாதிரி சொல்லிவிட்டு.
எனக்கு சின்ன ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, கோர்ட்டில் வந்து ஃபைனல் ஹியரிங் வருதுல்ல, அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அப்படின்னு நீங்கள் சொன்னதும் டேயாங் வந்து உங்களை வந்து முறைச்சி பார்க்குறாரு. இப்போ திரும்பவும் ஜிமின் ஏதோ கேட்க வராரு. இப்போ மீரா, பேபி போதும், ஃபர்ஸ்ட் அவங்க கீயை வாங்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா சொன்னதுமே ஜிமின் போய் உங்கள் 2 பேருமே முறைச்சிட்டு அப்படியே போய் கீயை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் 2 பேருமே கீயை வாங்கிக்கிறதுக்காக கையை வந்து நீட்டுறீங்க. உங்கள் 2 பேரோட கையையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரே ஒரு கார்டை மட்டும் கையில் கொடுக்குறாரு. இப்போ 2 பேருமே கையை வந்து எடுத்துடுறீங்க. கார்டு வந்து கீழே விழுது. வாட் த ஹெல், இதுக்கு ஒரு கார்டை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. இப்போ டைம் என்னன்னு தெரியுமா? ஒரு ரூம் தான் அவைலபிளாக இருக்குது. 2 பேரும் ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கார்டை எடுத்து உங்கள் கையில் கொடுக்க போகிறாரு. பட் நீங்கள் 2 பேருமே அதை வாங்கிக்காம பின்னாடி நகர்ந்துக்கிறீங்க. ஜிமினா போய் சொல்லாத, ஜேஜூவில் இருக்கிறதுலையே பெரிய ஹோட்டல் இதுதான், இங்கே ரூம் அவைலபிள் இல்லையா? நிஜமாக தான்டா சொல்கிறேன், நான் தான் மொத்த ஹோட்டலையுமே புக் பண்ணேன், ஆனால் ரூம் ஃபுல்லாக ஆகிடுச்சுடா. நான் அதுக்கு தான் உங்கள் 2 பேரையுமே சீக்கிரமாக வர சொன்னேன். நீங்கள் 2 பேருமே முழிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜஸ்ட் 4 days தான்டா, ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. முடியவே முடியாது, இவன் கூட ஷேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு 2 பேருமே அட் அ டைமில் சொல்கிறீங்க. ஜிமினும் மீரா வந்து உங்களை அப்படியே பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கப்பா, ரூமை ஷேர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா லாபியிலே படுத்து தூங்குங்க. உங்களோட ரூமில் மட்டும்தான் கடலில் பார்க்குற பெஸ்ட்டான வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து டேயாங் பக்கத்தில் போய் பேசுகிறாரு. ஜிமின் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு இந்த 4 நாளையும் நல்லா என்ஜாய் பண்ண மச்சி அப்படின்னு வந்து டேயாங் கையில் வந்து கார்டை கொடுத்துட்டு ஜிமின் வந்து அவர் ஃபியான்சியை கூட்டிகிட்டாங்க இருந்து போகிறாரு. பேபி, நிஜமாவே ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சா அப்படின்ற மாதிரி மீரா கேட்குறாங்க. இல்லை பேபி. அப்புறம் ஏன்டா ரூம் ஃபுல்லுன்னு சொன்னேன்? அது போக போக உனக்கே புரியும். இப்போ வா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு, நம்ம ரெடியாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபியான்சியை கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களையே தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ டேயாங் வந்து உங்கள் லக்கேஜை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அது என்னோடய லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேயாங் பின்னாடி போகிறீங்க. இப்போது ரூமை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளாடி போகிறீங்க. இப்போ அப்படியே மொபைல் ஸ்க்ரீனை பாருங்கள், அதுதான் உங்களோட ரூம் ஓகேங்களா? 2 பேருமே வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நிஜமாகவே ரொம்ப அழகாக இருக்குது உங்களோட ரூம். நீங்கள் வந்து அந்த கிளாஸ் பக்கத்தில் போய் ஓடி போய் நின்று அந்த வியூவை வந்து ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ டேயாங் வந்து வேகமாக வந்து உங்கள் லக்கேஜை வந்து தூக்கி டொம்முன்னு கீழே போடுறாரு. பார்த்து உடஞ்சிட போகிறது. அப்படி உள்ள எண்ணத்தை தான் வச்சு தொலைச்ச, போன கணம் கணக்குது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உன்கிட்ட கேட்டேனா லக்கேஜை தூக்கிட்டு வான்னு? ஆமாம், இது எனக்கு தேவை தான். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சல, எனக்கு இது கண்டிப்பாக தேவை தான். நீங்கள் வந்து அவரை மைண்ட் பண்ணிக்காமல் உங்கள் லக்கேஜு அண்ட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போகிறீங்க. வந்து பெட்டில் போய் அப்படியே டும்முன்னு படுத்துக்கிறாரு சீலிங்கை பார்த்துட்டே. இப்போது பாத்ரூம்லேருந்து ஷவர் சவுண்ட் வந்து கேட்குது. அவரே அறியாமல் அவர் வந்து அந்த சவுண்டை கேட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிகிட்டே தலையை வந்து துவட்டிகிட்டே வெளியே வந்து வரீங்க. இப்போ டேயாங் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம் நோக்கி போகிறாரு. அப்போது மிரரில் வந்து உங்கள் இமேஜை வந்து பார்க்குறாரு. அப்படியே ஸ்டன் ஆகி போய் பார்த்துட்டே இருக்காரு உங்களை வந்து. நீங்கள் வந்து அதை வந்து நோட் பண்ணிடுறீங்க. ஃபர்ஸ்ட் என்னை பார்க்குறத நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கிட்ட கேட்குறீங்க. யார் சொன்னால் நான் உன்னை பார்க்குறேன்னு? என்னோடய ஹேண்ட்ஸமான ஃபேஸை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து டேயாங் வந்து சமாளிக்கிறாரு. நீங்கள் டேயாங் வந்து முறைச்சி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியும் அவர் வந்து உங்களை தான் பார்த்துட்டு இருந்தாருன்னு. பிகாஸ் அவருக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது. நீங்கள் எப்போ ஷவர் பண்ணிட்டு வந்தாலுமே அவர் வந்து உங்களை வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்ருப்பார். அண்டு உங்களுக்கு வந்து அவர் தான் வந்து ஹேரை வந்து ட்ரை பண்ணி விடுவார். ஆனால் இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுடா. எல்லாருமே வந்து ஹாலில் தான் இருக்காங்க. ஜிமின் அண்ட் மீரா வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிகிட்ருக்காங்க. என்கேஜ்மெண்ட் ஹால் ஓகேவா?
நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்ருக்கீங்க. டேயாங்குமே அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தான் பேசிகிட்ருக்காரு. இப்போ ஒரு பையன் வந்து, சிங்கிள் லைஃபே ரொம்ப போர் அடிக்குது மச்சி, எனக்குமே சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இல்லை ப்ரோ, இல்லை, கண்டிப்பாக அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. உங்ககிட்டயுமே அதே கான்வர்சேஷன் தான் போயிட்டுருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ தனித்தனி சீனாக இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அதாவது 2 பார்ட்டாக ஒரு ஸ்க்ரீனில் 2 பார்ட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. மேரேஜுக்கு முன்னாடி நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் வீட்டுக்கு வரலாம். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் 10 மணிக்கு முன்னாடி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மேரேஜுக்கு முன்னாடி பேபி என்கிட்ட பேசு, உன் வாய்ஸை கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு பேசாத, எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு டேயாங் சொல்கிறாரு. பிஃபோர் மேரேஜ் நம்மளுக்கு பிடிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாம். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் ஏதாச்சும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிஃபோர் மேரேஜ் நம்ம எவ்வளோ ரொமான்டிக்காக வேணாலும் இருக்கலாம், பப்ளிக்கில் கூட. ஆஃப்டர் மேரேஜ் நம்ம ஒரு கிஸ்ஸுக்கு கூட கெஞ்ச வேண்டியிருக்கோம் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் சொல்லுறாரு. இப்போது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்டா, எல்லா விமன் அண்ட் மென்னுமே அப்படி கிடையாது. நான் இது வந்து ஜஸ்ட் ஒரு எஃப்எஃப்காக தான், கண்டென்ட்காக தான், காமெடிக்காக தான், ஃபன்காக தான் இதை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கமெண்ட்ஸில் வந்து யாரும் என்ன திட்டாதீங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகேவா? ஓகே, இப்போ 2 பேருமே அவங்க மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. எல்லா கப்புள்ஸுமே அப்படியே கிடையாதுன்னு தெரியாமல், ஓகேவா? 2 பேருமே மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போவுமே 2 பேருமே ஒரே மாதிரி தான் கேட்டுட்ருக்கீங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஓகேவா? 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க அப்படியே அங்கே ஸ்டேஜில் பார்க்குறாங்க, கெஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்க ஜிமினையும் மீராவையும் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் இவங்களும் இந்த மாதிரி தான் ஆக போகிறாங்களோ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நினச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகிடுச்சுடா, எல்லாருமே வந்து சாப்பிட போகிறாங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளாடி வரீங்க, அதாவது சாப்பாடு இப்போ வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சுடா, எல்லாருமே வந்து சாப்பிட போகிறாங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளாடி வரீங்க. டைனிங் ஹாலுக்குள்ளாடி தான் பார்த்தாங்க. எல்லா சீட்ஸுமே ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. டேயாங் பக்கத்தில் மட்டும்தான் சீட்டு வந்து ஃப்ரீயாக இருக்குது. அவர் அது வேணும்னே தான் அவங்களுக்காக வந்து போட்டிருப்பாரு. நீங்கள் இப்போவுமே சுற்றி பார்க்குறீங்க. அங்கே உங்கள் காலேஜ் சீனியர் ஒருத்தர் பக்கத்தில் வந்து சீட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அது வந்து டேயாங்கோட ஆப்போசிட் சைடு வந்து, ஓகேவா? ஒரே டேபிள் தான், பட் ஆப்போசிட் சைடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. இதை பார்த்து டேயாங்க்கு வந்து செம்ம கடுப்பாகுது. அவர் அந்த கடுப்பு எல்லாத்தையுமே ஃபுட்டு மேலே தான் காமிச்சிட்ருக்காரு. சாப்பாடை வந்து அப்படியே வெறித்தனமாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஏன் அவருக்கு இவ்வளோ கடுப்பாகுதுன்னா, அந்த சீனியருக்கு வந்து காலேஜ் டேஸ்லேயே உங்கள் மேலே வந்து க்ரஷ் இருந்துச்சு. அது வந்து அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது நீங்கள் அவர் பக்கத்தில் போய் உட்காந்ததும். டேய் மச்சி, மெதுவாக சாப்பிட்றா, நூடுல்ஸுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு, இந்த உலகத்தில் இருக்க எல்லா கெட்ட வார்த்தையும் ஒன்றை சொல்லி தான்டா திட்டும் அப்படின்னு ஜிமின் வந்து மெதுவாக டேயாங் காது பக்கத்தில் போய் சொல்கிறாரு. டேயாங் வந்து ஜிமினை வந்து முறைச்சி பார்க்குறாரு. இப்போ வந்து அந்த சீனியர் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்காரு. வயனா, இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஆக்வர்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் 2 பேருமே பார்த்து அப்படியே கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ அங்கே இருக்க ஒரு பர்சன் வந்து சீனியர்கிட்ட கேட்குறாரு, சீனியர், நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? நீங்கள் மட்டும்தான் இந்த கேங்லேயே சிங்கிளாக இருக்கீங்க, அதுவும் எங்கள் எல்லார் விடையுமே பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து அந்த சீனியர் வந்து உங்களை தான் அப்படியே சைடு ஐசாவில் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டே சீக்கிரமாகவே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த டேபிள் ஃபுல்லாகவே ஒரு ஆக்வர்டான ஒரு சைலன்ஸில் இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே புரியுது அவர் வந்து உங்களை தான் மீன் பண்ணுறாருன்னு. எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் 2 பேருமே வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறீங்கன்னு.
இப்போ டேயாங் வந்து டக்குன்னு 2 கையையுமே டேபிள் மேலே ஓங்கி தட்டிட்டு எழுந்து நிற்கிறாரு. இப்போ வந்து உங்கள் டைரெக்ஷனில் தான் நடந்து வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்தப்பீங்க இல்லையா, உங்கள் டைரெக்ஷனில் தான் நடந்து வந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. பப்பி வா நம்ம ரூமுக்கு போகலாம். நீங்கள் அவரை அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. ஏன்னா பல மாதம் ஆச்சு அவர் வந்து உங்களை இந்த நிக்நேம் சொல்லி கூப்பிட்டு. இல்லை நான் வரல நீ போ அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹெவி ஃபுட்டை சாப்பிட்றத நிறுத்து. இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்டா உனக்கு இன்டைஜஷன் ஆகும்னு தெரியாதா? நான் உனக்கு லைட் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எந்திரிடி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேங் வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு இவங்களை வந்து எழுப்ப போகிறாரு. பட் அந்த சீனியர் வந்து டேங் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. அவளை இந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது டேங்கா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து கேட்குறாரு. இப்போ டேங் வந்து சீனியரை வந்து திரும்பி பார்க்குறாரு. அவ என்னோட ஒய்ஃப், நான் அவளோட புருஷன் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து ரொம்ப அழுந்த சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்கள் 2 பேரும் இன்னும் டிவோர்ஸ் வாங்கலை. இன்னும் நாங்கள் 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ சீனியர், உங்களோட லிமிட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அண்ட் எனக்கு தான் அவளோட ஹெல்த்தை பற்றி தெரியும். என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. எங்கள் விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு மிரட்டுற மாதிரியே சொல்கிறாரு. ஆனால் டேங்க, நீங்கள் 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறீங்க தானே அப்படின்னு சீனியர் வந்து நக்கலாக கேட்குறாரு. டேங்க் இப்போ வந்து ரொம்பவே கோவம் வருது. இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மோதிர விரல் இருக்குல்லே, அதாவது வெட்டிங் ரிங் போட்டிருப்பார்ல, அதை வந்து காமிக்கிறாரு. இது எங்களோட வெட்டிங் ரிங். இதில் அவளோட பேர் இருக்குது. அவ கையிலையுமே நான் போட்ட ரிங் இருக்குது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நாங்கள் 2 பேருமே இன்னுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். வயன் என்னோட ஒய்ஃப், அவள் என்னோடவ, எனக்கு மட்டும் சொந்தமானவ அப்படின்னு டேங் சொல்கிறாரு. அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ணி சியர் பண்ணுறாங்க. ஓகேவா, சியர்ஸ்னு சொல்லிட்டேன், சாரிடா, சியர் பண்ணுறாங்க. வயனா எந்திரி ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் வந்து அப்படியே செஞ்சு வச்சதெல்ல மாதிரி அதிர்ச்சியிலே உட்காந்துட்ருக்கீங்க. ஓ, அப்போ வர மாட்டீங்க, சரி மகாராணி விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ப்ரைடல் ஸ்டைல் அப்படியே தூக்கிடுறாரு. நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சத்தம் போட்டு அப்படியே சியர் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ வந்து லாஸ்ட் டைம் வந்து சீனியரை வந்து முறைச்சி பார்த்துட்டு டேங் வந்து அங்கேருந்து போகிறாரு. என்ன இறக்கி விடு, கீழே விடுறா லூஸு, இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கை காலை உதறிக்கிட்டு இருக்கீங்க. டைட்டாக பிடிச்சிக்கடி, கீழே விழுந்துருவ, அடிபட்டுரும் அப்படின்னு டேங் சொன்னதும் நீங்கள் வந்து டக்குன்னு வந்து அவரை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த சீனியர் வந்து உங்களை தான் ஷாக்கிங் எக்ஸ்ப்ரெஷன்ஸில் உங்கள் 2 பேரையுமே பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ க்யூட், 2 பேருமே எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியுமே அவங்களோட வெட்டிங் ரிங்கை ரிமூவ் பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, எனக்குமே அவங்க 2 பேருமே பிரியறதுல சுத்தமாக விருப்பம் இல்லை. எதுக்கு அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போகிறாங்கன்னு கூட தெரியல. ஆனால் அவங்க 2 பேருமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மீன்வைல் நீங்கள் வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்து வரீங்க. டேபிள் மேலே வந்து ஒரு சாண்ட்விச் இருக்கிறத வந்து பார்க்குறீங்க. டேங் வந்து மொபைலில் வந்து கேம் விளையாடிட்டுருக்காரு. நீங்கள் 2 பேருமே அந்த டின்னர் ஏரியா இன்சிடெண்ட் பற்றி ஒருத்தர் வந்து பேசிக்கவே இல்லை. டேங்கா, நீ வெளியே போய் கவுச்சில் படு, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டேங் வந்து மொபைல்லேருந்து தலையை நிமிர்த்தி உங்களை பார்க்குறாரு. அவருக்கு புரியுது உங்களுக்கு வந்து அவர் கூட தூங்க விருப்பம் இல்லைன்னு. என்னால் முடியாதுப்பா, வெளியே ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்னு வந்து டேங் வந்து சொல்கிறாரு. அப்போ நான் எங்கே தூங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அஃப்கோர்ஸ் என் பக்கத்தில் தான்.
இப்போ வந்து நக்கலாக பார்க்குறாரு, உங்களை சிரிச்சுட்டே பார்க்குறாரு. என்னமோ இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ஓவராக சீன் போடாத. நம்ம தூங்குனது மட்டும் இல்லை, என்ன எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு பில்லோ எடுத்துகிட்டே அங்கே முகத்து மேலேயே அடிக்கிறீங்க. வாயை மூட்டா குரங்கு, அது எல்லாமே நம்மளோட பாஸ்ட். எப்படி இருந்தாலும் நம்ம பண்ணது தானே சொன்னேன். வாயை மூடு, யூ ஆர் ரியலி ஷேம்லெஸ் டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டோட சைடில் போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ தலைகாணியை எடுத்து ஒரு பில்லர் மாதிரி அடுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சைடு உனக்கு, இந்த சைடு எனக்கு. உன்னோட சைடு நான் வரமாட்டேன், என்னோட சைடு நீ வரக்கூடாது. உன்னோட சுண்டு விரல் கூட இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு உன்னை கடலில் தூக்கி வீசிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் டேங்க சொல்கிறீங்க. ஓ, உங்களுக்கு அந்த அளவுக்கு பயமா மேடம்? நம்மளுக்குள்ளே ஏதாச்சும் நடந்து நீங்கள் டிவோர்ஸை கேன்சல் பண்ணிடுவீங்கன்னு பயப்படாதீங்க, அது மட்டும் நடக்காது. போய் தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருமே படுத்து தூங்குறீங்க. இப்போ மார்னிங் ஆகிடுச்சுடா. இன்றைக்கி கேர்ள்ஸோட பேச்சுலர் பார்ட்டி தான். இன்றைக்கி கேர்ள்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை பாய்ஸ் கேட்கணும். நாளைக்கு அப்படியே ஆப்போசிட், பாய்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேர்ள்ஸ் கேட்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக டேங் உங்களையே தான் சுற்றிட்டு இருந்தார். பிகாஸ் அந்த சீனியர் உங்ககிட்ட பேசுகிறதும் ஃப்ளர்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி இருந்தனால இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. எல்லாருமே பீச்சுக்கு வந்துட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் வந்துட்டுருக்கீங்க. டேங்கை சுற்றி சில கேர்ள்ஸ் இருக்காங்க. டேங்குமே நீங்கள் வரதை பார்த்துட்டாரு. நீங்கள் எதையும் கண்டுக்காமல் போய் உட்காந்துருக்கீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட. இப்போ மீரா கேர்ள்ஸ் அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே மீரா பார்க்குறாங்க. டேங் உங்களை பார்த்துட்டு ஜிமின் பக்கத்தில் உட்கார்றாரு. ஸோ இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்ட்டி கொடுக்குறேன். ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே நல்லா குடிச்சு டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அவங்க டான்ஸ் பண்ணுறதை பார்த்து கைத்தட்டி சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ மீரா உங்ககிட்ட வேணா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆல்கோஹால் பாட்டில் எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் வேண்டான்னு சொல்லி மறுக்க போகிறீங்க. அப்போது வேண்டாம் மீரா, அவளுக்கு ஆல்கோஹால் டாலரேட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு டேங் சொல்கிறாரு. அவர் சொன்ன அடுத்த செகண்டே நீங்கள் மீரா கையிலேருந்து அந்த பாட்டிலை வாங்கி, அந்த டின் பாட்டில் இருக்குல்ல அதை வாங்கி ஃபுல்லாக குடிச்சிடுறீங்க. டேங் உங்களை அப்படியே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. பார்ட்டி சூப்பர் ஃபன்னாக போயிட்டுருக்கு. டேங் கண் ஃபுல்லாகவே உங்கள் மேலே தான் இருக்குது. பிகாஸ் அந்த சீனியருமே அங்கே தான் இருக்கார். அண்ட் ஃபியூ மினிட்ஸ் கழித்து எல்லாருக்குமே ட்ரூத் ஆர் டேர் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இப்போது கேம் சூப்பர் ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ உங்களோட டர்ன். உங்கள் பக்கமாக தான் அந்த கேன் நிற்கிது. டேங் அலர்ட் ஆகிடுறாரு. பிகாஸ் கொஸ்டின் உங்களை கொஸ்டின் பண்ண கேள்வி கேட்க போகிறது அந்த சீனியர் தான். ஓகேவா? ட்ரூத் ஆர் டேர் வேணா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறாரு. டேங் உலகத்தில் இருக்க எல்லா சாமியுமே கும்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் ட்ரூத் சொல்லிடணுன்னு. பிகாஸ் டேர் சூஸ் பண்ணிங்கன்னா அவர் என்ன சொன்னாலுமே நீங்கள் அதை பண்ணணும் இல்லையா? ஸோ ட்ரூத் நீங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. அவர் ப்ரேயர் வீணாக போகலை. நீங்களுமே ட்ரூத்தை தான் சூஸ் பண்ணிடுறீங்க. உன் ஹஸ்பண்டை பற்றி ஒரே ஒரு வேர்டில் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கேட்குறாரு. டேங் சீனியரை வியர்டாக பார்க்குறாரு. இவன் எந்த மாதிரி கேட்குறான் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஓ, டைகர் பற்றி கேட்குறீங்களா அப்படின்னு நீங்கள் அந்த போதை மயக்கத்திலே பேசிகிட்டு இருக்கீங்க. டேங் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அவரை பார்த்து டைகர்னு சொன்னதும். பட் அடுத்த செகண்ட் அந்த சந்தோஷம் பறந்து போயிடுது உங்கள் பதிலை கேட்டு. அவன் ஒரு பொறுக்கி ராஸ்கல். அவனுக்கு அவனோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அவனுக்கு என்னை பற்றி கவலையே இல்லை. அவன் என்ன லவ் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்கள் டேங் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கிட்டே போகிறீங்க. டேங் ஃப்ரீஸ் ஆகி போய் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியல. உங்கள் மனசுக்குள்ளே எப்படி இந்த தாட் வந்துச்சுன்னே தெரியல அவருக்கு. ஸோ
ஹஸ்பண்ட் ஒரு சுயநலவாதின்னு சொல்கிற வயனா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்து கேட்குறாரு. நீங்களுமே ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறீங்க. டேயாங் வந்து எழுந்திருச்சு நிற்கிறாரு. உங்களை வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு. பிகாஸ் கேம் வந்து வேறு எதையோ நோக்கி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வயன் எதிரி ரூமுக்கு போகலாம், நீ குடிச்சிருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறாரு. இல்லை முடியாது, நான் உன் கூட வரமாட்டேன், நீ ஒரு செல்ஃபிஷ், நீ ஒரு ஈகோயிஸ்ட், நீ என்ன லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போதையிலேயே அழுது புலம்பிகிட்ருக்கீங்க. எதுக்கடி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நான் உன்னை இப்போ லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. இல்லை நீ என்ன லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கத்துறீங்க. எல்லாருமே அங்கே வந்து பென் ட்ராப் சைலண்டில் வந்து நின்றுட்டுருக்காங்க. மியூசிக்குமே ஸ்டாப் ஆகிடுது. கடல் அலையில் உள்ள சவுண்ட் மட்டும்தான் அங்கே கேட்குது. நீ என்ன நிஜமாக லவ் பண்ணியிருந்தா, நீ என்ன எனக்கு தேவைப்படுறப்போ நீ என் கூட இருந்திருப்ப. டேயாங் வந்து உங்களை அப்படியே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாரு. அவருக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னே புரியல. நீ என்ன லவ் பண்ணியிருந்தா நான் டிவோர்ஸ் கேட்டப்போ நீ வேண்டான்னு சொல்லியிருப்ப. இப்போ டேயாங் வந்து ஏதோ சொல்ல வராது. உனக்கு தெரியுமா நான் எதுக்கு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டேயாங் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டுருக்காரு, எதுவும் ஆன்சர் பண்ணாமல். உனக்கு தெரியுமா அந்த நாள் என்ன ஆச்சுன்னு, நான் உன்கிட்ட டிவோர்ஸ் கேட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டேயாங் வந்து உங்களை வந்து பார்த்துட்டே இருக்காரு. அந்த பொறுக்கி என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா அப்படின்னு நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே அந்த பர்சனை தான் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க. டேயாங் அப்படியே பதறுது நீங்கள் சொன்னதை கேட்டு. அவர் வந்து நீங்கள் பாயிண்ட் பண்ணது வேறு யாரும் இல்லைடா, உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோவொர்க்கர் தான், ஓகேவா? அவன் என்ன இங்கே 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 எல்லாம் தொட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஷோல்டர், உங்களோட நெக் அப்படின்னு எல்லா இடத்தையுமே பாயிண்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கீங்க. டேயாங்க்கு வந்து அப்படியே இதேமே சுக்கு நூறாக உடையிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் அவனுக்கு பாடம் புகட்டிட்டேன், அவனோட ரைட் ஹேண்டை உடைச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எல்லாருமே அந்த பர்சனோட கையை வந்து பார்க்குறாங்க. நான் அவனை போலீஸ்கிட்ட ரிப்போர்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணணுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை. என்னால் லீகலாக எந்த ஆக்ஷன்ஸுமே அவன் மேலே எடுக்க முடியல. இருந்தாலுமே நான் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணாலுமே என்னால் அதை டாலரேட் பண்ணிக்கவே முடியல. நான் அதை யார்கிட்டையாவது ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. என்னோடய ப்ராப்ளம்ஸை சொல்லி அழணும்னு தோணுச்சு. அதனால தான் அன்றைக்கி நான் வீட்டுக்கு ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டேன். உங்களோட கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இப்போ டேயாங்கோட கண்ணிலையுமே லைட்டாக வந்து தண்ணி வர ஸ்டார்ட் ஆகுது. அவர் மேலே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் உனக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு? டேயாங் வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ வந்து ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாமா? நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்திருப்பீங்க. உங்களோட கை வந்து அப்படியே ஷேக் ஆகிட்டே இருக்குது, உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுது. நீங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க டேயாங்க பார்க்குறதுக்காக. பட் நீங்கள் வந்துட்டுருக்கும்போதே அப்படியே நிற்கிறீங்க ஸ்டாப் ஆகி. உங்களுக்கு வந்து லிவிங் ரூம்லேருந்து சிரிப்பு சத்தம் வந்து கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே அந்த லிவிங் ரூம்குள்ளே போய் எட்டி பார்க்குறீங்க. அங்கே டேயாங் வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட மூவி பார்த்துட்ருக்காரு. அதாவது என்ன சொல்கிறது, நைட்டு எல்லோரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மூவி பார்த்துட்ருப்பாங்களே, அது மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்னால் தப்பான வேலை கிடையாதுடா, அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான். டேயாங் வந்து ரொம்ப அவுட் கோயிங் பர்சன்னால் அவருக்கு வந்து பாய்ஸை விடைக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறையவே இருந்தாங்க. ஸ்கூல்லேயுமே காலேஜ்லேயுமே அவர் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பையனால் அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இருந்தாங்க. உங்களுக்குமே தெரியும் அவர் வந்து அவங்கள வந்து ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பார்க்குறாருன்னு. ஸோ நீங்களுமே அதை கண்டுக்கலை. பட்
எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. நீங்கள் வந்து இப்போ மெதுவாட்டே அங்கே வந்து கூப்பிடுறீங்க. டே 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 அங்கே வந்து உங்களை வந்து அப்படியே சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. ஏய் வயனா, என்ன சீக்கிரமாக வந்துட்ட, சரி வா வந்து எங்களோட உட்காந்து மூவி பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் வந்து இல்லைன்ற மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. உங்களோட கை வந்து பயங்கரமாக ஷேக் ஆகிட்டுருக்கு. பட் நீங்கள் வந்து அதை உங்கள் பின்னாடி மறைச்சிக்கிறீங்க. டேயாங்குமே கவனிக்கிறாரு, ஏதோ சம்திங் இஸ் ராங் அந்த மாதிரி அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு. பட் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. அவர் திரும்பவுமே மூவி பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பொண்ணுங்களுமே உங்களை வந்து க்ரீட் பண்ணுறாங்க. நீங்களுமே லைட்டாக தலையை அசைச்சிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. கிச்சனுக்குள்ளே போனால் அங்கே பாத்திரம் எல்லாமே எம்டியாக இருக்குது. டேய் இன்றைக்கி டின்னர் எதுவும் சமைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் சமைச்சிடுவீங்க. டின்னர் வந்து டேயாங் வந்து சமைப்பார். அவர் வந்து ஆன்சர் பண்ண போகிறாரு. அப்போ அங்கே இருக்க ஒரு பொண்ணு வந்து சாரி ஒயன்ஷி, அவர் வந்து டின்னர் மேக் பண்ணுறேன்னு தான் சொன்னார். பட் நாங்கள் தான் வேண்டான்னு சொல்லி பீஸா வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அதனால தான் அவர் குக் பண்ணிக்கலை. நீங்கள் வந்து பீஸா வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து கேட்குறா. நீங்கள் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்தி சொல்லிடுறீங்க. எல்லா பொண்ணுங்களுமே உங்களை அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து இல்லை என்னால் நைட்டு ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே போய் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறீங்க. டேயாங்க்கு வந்து ஏதோ தப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அவர் எதையுமே கண்டுக்காமல் டிவி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து ரூம்குள்ளே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அங்கே அந்த பொண்ணு வந்து டேயாங்கோட தோளில் வந்து தட்டி பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்ததுமே அவ்வளோ டென்ஸ்ட் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு அங்கே ஆஃபீஸில் நடந்த இன்சிடெண்ட் வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. அந்த பர்சன் உங்களை வந்து அந்த மாதிரி டச் பண்ணியிருப்பான் இல்லையா, அது உங்களுக்கு வந்து கையெல்லாம் திரும்பவும் நடுங்க ஆரம்பிக்குது. உங்களால் அங்கே நிற்கவே முடியல. அந்த பொண்ணு வந்து சும்மா தான் ஃப்ரெண்ட்லியாக தான் டச் பண்ணியிருப்பா. பட் உங்களுக்கு வந்து அந்த இன்சிடெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து அந்த கவுண்டரை வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களால் என்ன சொல்கிறது, நார்மலாக ப்ரீத் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் வந்து டேயை வந்து கூப்பிடுறீங்க. டே டே டேயாங் டேயாங் நான் கூப்பிடுறது கேட்குதா, ஒரு செகண்ட் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிடுறீங்க. பட் டிவி வால்யூம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கனால டேயாங்க்கு வந்து நீங்கள் வந்து கூப்பிடுறது எதுவுமே கேட்கல. அவர்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராதனால நீங்களாவே பெட்ரூம்குள்ளே போயிடுறீங்க. இப்போது பெட்ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சத்தமாக அழுதுட்ருக்கீங்க. சாரிடா, நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து சத்தமாக அழணும், பட் உங்களால் அழ முடியல. நிறைய பேட் தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. உங்கள் மைண்டை இப்போது டோட்டலாக அப்படியே மெஸ்டப் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே பெட்டில் படுத்துட்டு சைலண்டாக அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் நினச்சிங்க அவர் கண்டிப்பாக வருவார்னு, பட் அவர் வரவே இல்லை. உங்களோட அழுகை வந்து அந்த பில்லோவை வந்து நினச்சிட்டே இருக்குது. உங்களுக்கு வந்து வெளியே வந்து சவுண்டு கேட்குது. அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்க சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது லிவிங் ரூம்லேருந்து. அந்த சவுண்டு கேட்க உங்களுக்கு வந்து இன்னுமே அழுகை வருது. நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து இனிமேட்டே அவங்க வந்து உங்களை வந்து லவ் பண்ணலை, உங்களை கேர் பண்ணிக்கலை, அவருக்கு வந்து அவரோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்படி அவரை பற்றி ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்பிட்டு ஃபைனலாக வந்து இப்போ பெட்ரூம்குள்ளாடி வராரு. ஸ்மைல் பண்ணிகிட்டே வராரு. நீங்கள் வந்து தூங்கிட்டீங்கன்னு நினச்சி உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. உங்களோட ஃபேஸ் தான் இல்லை, உங்களோட பேக் தான் அவரை வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் படுத்துட்ருக்கீங்க சைடு திரும்பி. ஸோ அவருக்கு வந்து நீங்கள் அழுதுட்ருக்கிறது, நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் தெரியல. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்கன்னு அவர் நினச்சிட்ருக்காரு. அவர் எப்போவுமே உங்களை ஹக் பண்ணிட்டு தான் தூங்குவார் எவ்ரிடே. ஸோ எல்லா நாள் மாதிரியுமே உங்கள் மேலே கையை போட்டுட்டு அவர் வந்து தூங்குறாரு.
அவர் வந்து உங்கள் மேலே கை போட்டதுமே உங்களுக்கு வந்து அப்படியே பதறிடுது, நீங்கள் பயப்படுறீங்க. பட் டேயாங் வந்து டக்குன்னு அவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகலை நீங்கள் வந்து பயப்படுறீங்கன்னு. அவர் வந்து உங்களை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணிவிட்டு திரும்பவுமே படுத்து தூங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. டைம் தான் பாஸ் ஆகிட்டே இருக்குது, பட் உங்களுக்கு வந்து தூக்கம் வரவே இல்லை. உங்கள் மைண்டு ஃபுல்லாகவே நெகட்டிவ் தாட்ஸாக தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்போ வந்து அழலை, பட்டு நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்ருக்கீங்க. வந்து நிம்மதியாக தூங்கிட்டுருக்காரு. சடனாக வந்து நீங்கள் வந்து டேயாங் வந்து கூப்பிடுறீங்க. டே அப்போ வந்து அவர் வந்து தூக்கத்துலேயே சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நாம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டதுமே அவரோட காதையே நம்ப முடியல. அவர் கேட்டது சரிதானா என்னான்னு. ஸோ அவர் வந்து அப்படியே ஷாக்கிங்காக இருக்கார். பட் அவரோட நெக்ஸ்ட் ஆக்ஷன் வந்து உங்களை அப்படியே பதற வச்சிடுச்சு. சரி, ஓகே, நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பவுமே உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன நினச்சிருப்பாருனா, நீங்கள் வந்து விளையாட்டாக தான் கேட்குறீங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து நீங்கள் லைட்டாக ஜெலஸ் ஆயிருப்பீங்க, ஸோ நீங்கள் வந்து கோவத்தில் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு தான் நினச்சிருப்பாரு. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து டேயாங் வந்து எழுந்திருக்கும் போது நீங்கள் வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படியே பார்க்குறாரு. ஃபர்ஸ்ட் அவர் நினச்சிருப்பார் நீங்கள் வந்து ஜோக் பண்ணியிருப்பீங்கன்னு. பட் நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னு அவருக்கு அப்போ தான் தெரியுது. பட் அதனால் காலையிலே உங்கள் 2 பேருக்குமே சண்டை வருது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறீங்க. நீங்கள் வந்து டிவோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிடுறீங்க. டேயாங்குமே அதுக்கு வந்து எந்த மறுப்புமே இல்லாமல் சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டார். ஓகேவா? ஸோ ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகிடுச்சுடா. ஓகேவா? ஸோ மிஸ்டர் டேயாங்க, இப்போது யூ ஆர் அ ஃப்ரீ பேர்டு. உங்களோட லைஃப்பை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. டேயாங் வந்து கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டுருக்காரு. அவருக்கு தெரியவே இல்லை நீங்கள் அந்த நைட் வந்து அவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரகிளாக இருப்பீங்கன்னு. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க டேயாங்க, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே கீழே விழ போகிறீங்க. டேயாங் வந்து டக்குன்னு வந்து உங்களை வந்து கேட்ச் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து டேயாங் வந்து உங்களை கையில் தூக்கிக்கிட்டே ரூமுக்கு வந்து போக போகிறாரு. இப்போ போகிறதுக்கு முன்னாடி வந்து ஜிமினை பார்த்து கண்ணால் ஏதோ சைகை காமிச்சிட்டு அவர் வந்து போகிறாரு. இப்போ அவர் வந்து உங்களை வந்து பெட்டில் வந்து படுக்க வச்சிடுறாரு. இப்போ வந்து படுக்க வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. சாரி வயனா, நீ ரொம்ப பயந்துருப்பல அன்னைக்கு. எனக்கு தெரியும் நீ ரொம்ப பயந்துருப்ப. ஆனால் நான் அன்னைக்கு அப்படி பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்குது வயனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ப்ரோக்கான வாய்ஸில் உங்களை பேசிகிட்ருக்காரு. இப்போ வந்து மார்னிங் ஆகிடுச்சுடா, ஏர்லி மார்னிங் தான். உங்களோட டோரை வந்து யாரோ நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் தான் துக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து டேயாங்க தான் ஹக் பண்ணி படுத்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து டக்குன்னு எழுந்து உட்காந்து என்னடா நடந்துச்சு அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அகெயின் வந்து உங்களுக்கு வந்து டோர் வந்து நாக் ஆக்குற சவுண்ட் கேட்குது. நீங்கள் வந்து டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அங்கே வெளியே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பான்ல அவனும் நின்றுட்டுருக்கான். அவனோட ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளட் ஷாட்ஸு அந்த மாதிரி தான் இருக்குது. யாரோ வந்து அவனை நல்லா அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது. இப்போ அவன் வந்து உங்கள் காலில் வந்து மண்டிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க மேடம், நாங்கள் இவனை பார்த்துக்குறோம், இவன் ஜெயிலேருந்து வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சார், நான் எந்த கம்ப்ளைண்ட், உங்களோட ஹஸ்பண்ட் தான் மேடம் ரிப்போர்ட் பண்ணார். இவன் உங்ககிட்ட மட்டும் இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் தான் ரிப்போர்ட் பண்ணார் மேடம். இவன் உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேறு பொண்ணுங்கக்கிட்டேயுமே இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்கான். இவன் வெளியவே வர முடியாது, நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவனை இழுத்து விட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஷாக்கிங்காக உள்ள நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு வந்து
ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்குது அவன் வந்து ஜெயிலுக்கு போகிறத பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்க டேயாங்கை வந்து பார்க்குறீங்க. பட் திடீர்னு அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறீங்க. பயப்படாத வயனா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அவரை பார்க்குறீங்க. அவரோட கண்ணு க்ளோஸாக தான் இருக்குது. பட் இப்போ திடீர்னு கண்ணை ஓப்பன் பண்ணி உங்களை தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறாரு. நீங்களுமே அவரை தான் பார்க்குறீங்க. பயப்பட வேண்டியது அவன்தான், தப்பு பண்ண அவன்தான், நீ கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட டேயாங் வந்து சொல்கிறாரு. போல்டா இருவாயண்ணா, நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படணும், உனக்காக நான் இருக்கும்போது அப்படின்னு அவர் சொன்னதை கேட்டதும் நீங்கள் கல்ப் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களோட ஐஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ வந்து உங்களுக்கு அவர் சொன்னதை கேட்டு அப்படியே ப்ளஷ் ஆகுது. நீங்கள் மறைக்கிறதுக்காகவே அப்படியே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடி போயிடுறீங்க. இன்றைக்கி வந்து தேர்ட் டே ஓகேவா. இன்றைக்கி வந்து பாய்ஸ் பேச்சுலர் பார்ட்டி. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களுமே சிரிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் அண்ட் மீரா 2 பேருமே டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங்லேருந்து டேயாங்கை வந்து பார்க்கவே இல்லை. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஃபன்னாக போயிட்டுருந்துச்சு. திடீர்னு உங்கள் கையிலேருந்து யாரோ வந்து ஜூஸை வந்து பிடுங்கிடுறாங்க. நீங்கள் வந்து திரும்பி பார்க்குறீங்க. அது வந்து டேயாங் தான். ஹேய், நீ ஏன்டி என்ன ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கிற, எல்லாத்துக்கும் நீயும் தான் காரணம் அப்படின்னு வந்து டேயாங் வந்து உங்ககிட்ட சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. நீ தானே சொன்ன நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருந்தேன். நான் உன்னை விட்டு தள்ளி போனதுக்கே காரணமே நீ தான். ஏன் உனக்கு ஞாபகம் இல்லையா? இப்போ வந்து குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துடலாமா. டேயாங் வந்து டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவர் வந்து டைரக்டர் ஆகணுன்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. பட் அவருக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு இண்டஸ்ட்ரியில். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி தான் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து டேயாங்க்கு வந்து ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. அவரால் ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. பட் உங்களுக்கு அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு வந்து இது வந்து உங்களோட ட்ரீம் இல்லையா, லாயர் ஆகணுன்றது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. டேயாங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஸோ அதனால தான் அவர் வந்து அப்பப்போ மாடலிங் எல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பார் இல்லையா. ஸோ ஒன் டே வந்து அவர் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பார். ஏன்னா அவர் வந்து ஒரு மேகசினில் வந்து ஆடுக்காக நடிச்சிருப்பார். அவருக்கு வந்து நிறையவே காசு கிடச்சிருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார். அண்ட் அவர் வந்து ஒரு மூவி ப்ரொடியூசர் கூட பேசியிருப்பார். அவருக்கு வந்து அந்த சான்ஸ் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த ஹாப்பினஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்து வந்திருப்பார். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். உங்களோட சீனியர்ஸ் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து நிறைய பெண்டிங் கேஸை வந்து முடிக்கிறதுக்காக சொல்லி ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷரோடைய தான் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. டேயாங் வந்து உள்ளே ரொம்ப ஹாப்பியாக என்டர் ஆகி உங்களை வந்து ஹக் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டே, ஓ வந்துட்டியா, சரி போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போக போகிறீங்க. பப்பி உனக்கு தெரியுமா நான் இன்றைக்கி யாரை மீட் பண்ணேன்னு அப்படின்னு வந்து அவர் ரொம்பவே எக்ஸைட்டடாக சொல்கிறாரு. எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம் டே நான் ரொம்பவே பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவரோட கையை தட்டி விட்டுட்டு போக போகிறீங்க. பப்பி நீ நம்பவே மாட்டேன், நான் அவரோட பேரை சொன்னேன்னா அவர் யாருன்னு அப்படின்னு அவர் வந்து கண்டினியூஸாக டாக் பண்ணிகிட்டே இருக்கார். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் ஆகுது. ஏற்கனவே ஒர்க் ப்ரெஷரில் தான் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் டாக்ஸ் எல்லாம் பேசுகிறதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ போதும் டேயாங், ஸ்டாப் டிஸ்டர்பிங் மீ. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்குது டேயாங்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை பார்த்து கத்துறீங்க. அவர் வந்து அவரோட சந்தோஷத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்திருப்பார். பட் நீங்கள் வந்து அப்படி கத்துனதும் அவர் மனுஷன் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு.
அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குன்னு சொன்னதும் அவரால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அவர் வந்து அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. நீங்கள் வந்து அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் சொல்லியிருப்பீங்க. பட் அவருக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவர்கிட்ட வந்து சாரி கேட்டிருப்பீங்க. பட் அவர் வந்து உங்களோட வேர்ட்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக வந்து எடுத்துருப்பார். ஸோ நீங்கள் வந்து நடந்ததெல்லாம் மறந்துட்டு அப்படியே நார்மலாக எப்பவும் மாதிரி இருந்திருப்பீங்க. பட் அவரால் வந்து அது வந்து ஈஸியாக வந்து விட முடியல. ஏன்னா அவர் வந்து வேலை பார்க்கல, அந்த கில்ட்டினஸும் அவர் இருக்குல்ல. ஸோ அவருக்கு வந்து எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிகிட்ருக்கு. ஸோ அவர் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒர்க் முடிச்சு வந்தீங்கன்னா உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஸோ அன்னைக்குமே அதுதான்டா நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிடுச்சுட்டா. இப்போ பேக் டு தி கரண்ட் சுச்சுவேஷன். நீ சொன்னதை கேட்டு தானே நான் அப்படி பண்ணேன், தப்பு மேலேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மயக்கம் போட்டு உங்கள் தோள் மேலே விழுந்துடுறாரு. கொஞ்சம் பாய்ஸ் வந்து அவரை வந்து தூக்கிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஹே மீரா, இந்த 2 பேருமே நம்மளோட வெட்டிங்கை ரொம்பவே மெமரபுளான ஒன்றா மாற்றுறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து மீரா கிட்டே சொல்கிறாரு. நேத்தைக்கு ஒய்ஃபு, இன்றைக்கி ஹஸ்பண்டு, நாளைக்கு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு போதையில் ஒரு பையன் வந்து வளரிட்டு இருக்கான். ஸோ இப்போது நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சுடா. இது தான் ஃபைனல் டே, அதாவது வெட்டிங் டே. ஓகேவா? மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு தான் உங்களோட ஃபைனல் ட்ரையல், அதாவது கோர்ட்டில் வந்து ஹியரிங் வரப்போகுது. டேயாங்க்கு வந்து நேற்று நடந்தது ஃபுல்லாகவே ஞாபகம் இருக்குது. பட் நீங்கள் வந்து அவர்கிட்ட எதை பற்றியுமே கேட்காம இருக்கீங்க. ஸோ அவர் வந்து அது மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டிசைட் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே வந்து ஜிமினும் மீராவும் வந்து மைக்கில் வந்து அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த மேரேஜுக்கு வந்து ப்ரைஸ்ட்டு வந்து கேட்டுட்ருப்பார்ல, அதெல்லாம் கேட்டுட்ருக்காரு. அவங்களும் பதில் சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ரிங் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டைமு. இப்போ டக்குன்னு வந்து ஹோஸ்ட்டுக்கிட்டேருந்து டேயாங் வந்து மைக்கை வந்து பிடுங்கிடுறாரு. ஹே கிம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறாரு. இப்போ எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்காங்க, இன்க்ளூடிங் வெட்டிங் கப்பல் கூட தான். எல்லோரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒன்றை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டேயாங் வந்து ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. என்ன நினச்ச? என்ன முட்டாள்னு நினச்சியா? இல்லை, நான் கண்டிப்பாக உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், உன்னை என்கிட்ட இருந்து போகவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவர் சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்டுட்டு நின்றுட்டுருக்கீங்க. அவர் வந்து ஜிமினோட மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணிகிட்ருக்காரு. டேய், என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னோட கல்யாணத்தை நிறுத்தி தான் நீ உன் ஒய்ஃப் கிட்ட கன்ஃபஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. டேய், கொஞ்ச நேரம் ஒன்றும் மேரேஜை ஒன்றும் நிறுத்திடாது, மூடிட்டு நில்லு அப்படின்னு டேயாங் சொல்லிவிட்டு இப்போ உங்களை தான் பார்க்குறாரு. முதல்ல உன்னோட லாயருக்கு கால் பண்ணு, அவங்ககிட்ட நம்ம கேஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லு. இல்லைண்ணா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு டேயாங் சொல்கிறாரு. ஓ, இல்லைண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நக்கலாக கேட்குறீங்க. நீ மட்டும் கேன்சல் பண்ணலைன்னா நான் இதை கல்யாணத்தையே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாரு. ஜிமின் அண்ட் மீரா 2 பேருமே ஷாக்கிங்கில் பார்த்துட்ருக்காங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து டேயாங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஆமாம், அவன் என்ன சொன்னான்? நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா கிட்ட ஜிமின் வந்து கேட்குறாரு. மீரா வந்து ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறாங்க. டே கிம் டேயோங், என் மேரேஜை பயணமாக வச்சுட்டு நீ உனக்கு என்ன வேணுமோ அதை சாதிக்கணும்னு நினைக்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு. டேயாங் வந்து அவரோட வேர்ட்ஸ் எதுவுமே மைண்ட் பண்ணிக்காமல் உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. உனக்கு அவளை ஏதாவது சொல்லி மிரட்டணுன்னா கடலில் போய் குதிச்சிடுவேன்னு சொல்லு, தற்கொலை பண்ணிடுவேன்னு சொல்லு, அதை விட்டுட்டு என்னோட மேரேஜை நிறுத்திடுவேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து டேயாங்கிட்ட திட்டிகிட்டே இருக்காரு. பட் டேயாங் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவர் வந்து உங்களை தான் பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்லை,
நான் ஏற்கனவே கேஸை வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து டேயாங்கிட்ட சொல்கிறீங்க. டேயாங் வந்து அப்படியே ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்காரு உங்களை. இப்போ வந்து எஸ்டர்டே நைட் தாண்டா டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேயாங் வந்து பெட்டில் வந்து போட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்கள் வந்து டேயாங் பக்கத்தில் உட்காந்து அவரோட ஷூ அண்ட் சாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ டேயாங் வந்து மன்னிச்சிடு பப்பி, நான் அவனோட வார்த்தையை சீரியஸாக எடுத்துட்டேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவும் அப்படின்னு டேயாங் வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து இட்ஸ் ஓகே டே, பரவாயில்ல தூங்கு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேயாங்கோட வந்து ஹெட்டில் வந்து லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு கிடையாது. நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க விரும்பலை. உனக்கு தெரியும் அவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆனால் நீ என் பப்பி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எனக்கு தெரியும், நீ தூங்கு, எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பப்பி, நீ என்னை விட்டு போயிட மாட்டே தானே? நீங்கள் வந்து இல்லை போக மாட்டேன் அந்த மாதிரி தலையை வந்து அசைக்கிறீங்க. சத்தியமா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் மறுபடியும் ஆமான்ற மாதிரி தலையை அசைக்கிறீங்க. நான் எனக்கு ஒரு கப்பலில் பார்த்தேன், அவங்க குழந்தையோட பீச்சில் வாக்கிங் போயிட்டுருந்தாங்க. அந்த பேபி எவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்குமே பேபி வேணும், நாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. வெயிட், நீ இப்போ என்ன சொன்ன? இப்போவே பேபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் வந்து ஆமான்ற மாதிரி தலையசைக்கிறாரு. இல்லை இன்னைக்கு வேண்டாம். ஏன், உனக்கு என் கூட குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லையா? இல்லை டே, அப்படிலாம் இல்லை, எனக்கு உன் கூட குழந்தை பெற்றுக்கணும், ஆனால் இங்கே இல்லை, நம்ம வீட்டுக்கு போன அப்புறமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ப்ராமிஸ் அப்படின்ட்டு ஏன் கேட்குறாரு. நீங்களுமே சிரிச்சுட்டே அவருக்கு வந்து பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இப்போ அவர் வந்து அப்படியே உங்கள் மடியிலே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து உங்கள் ஃப்ரெண்டு தான் அந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, அந்த டிவோர்ஸ் கேஸை, அவங்கக்கிட்ட சொல்லி கேஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லிடுறீங்க. நீங்கள் 2 பேருமே தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள். நீங்கள் 2 பேருமே உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமே வந்திருக்காது இல்லையா? ஸோ உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது. நீங்கள் வந்து அவரை வந்து உங்களை லவ் பண்ணவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அவர் வந்து இப்போ ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு, உங்கள் கூட குழந்தை பெற்றுக்கணும் அதெல்லாம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியுது அவர் வந்து உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாருன்னு. ஸோ ஃப்ளாஷ்பேக் வந்து எண்ட் ஆகிடுச்சுடா. நீங்கள் சொன்னதை கேட்ட உடனே டேயாங் வந்து மைக்கை தூக்கி கீழே போட்டுட்டு ஓடி வராரு உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ லவ் யூ வயனா, அது மட்டும்தான் அவரால் சொல்ல முடியுது. நீங்கள் வந்து அவரை வந்து ஹக் பண்ணிவிட்டு திரும்ப லவ் யூ டூ டைகர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. க்ரௌட் எல்லாருமே உங்களை வந்து அப்படியே சேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் வந்து உங்களை வந்து அப்படியே வாயை பிளந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. ஜிமினோட அப்பா வந்து ஜிமினை வந்து முறைச்சி பார்க்குறாரு. ஜிமின் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, எல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து பாயிண்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க தானே வெட்டிங்க்கு வந்து இவ்வளோ செலவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீ மேட்ச் மேக்கிங் வெட்டிங் மாதிரி இருக்குது. உங்கள் 2 பேருக்குமே இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக அமைஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அவங்க 2 பேரும் சேரணுன்னு ஆசை தான். ஆனால் இப்போ பார்த்தா நான் என் பொண்டாட்டி கூட சேர முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து புலம்பிகிட்ருக்காரு. டேயாங் வந்து இங்கே உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணிக்கிறாரு, பிடிச்சிக்கிறாரு. 2 நாள் முன்னாடி வரைக்கும் மேரேஜுங்கிறது ஒரு ஹெல்லாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அது தப்பு. சத்தியமாக நான் நினச்சது எல்லாமே தப்பு.
மேரேஜுங்கிறது ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ் மட்டும் கிடையாது. இட்ஸ் ஆல்சோ அபவுட் ஷேரிங் அண்ட் கேரிங். ஐ லவ் யூ வயனா. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாததுனால தான் நம்மளோட லைஃப்பை நம்ம என் பண்ணிக்கலான்னு நினச்சிருக்கோம். ஐ மீன் மேரேஜ் லைஃப்பை. எனக்கு நிறைய வாட்டி ஞாபகம் இருக்குது, நான் அழுதப்போ எல்லாம் எனக்கு தோள் கொடுத்துருக்க நான் அழுறதுக்காக. ஆனால் உன்னோட கஷ்டத்துக்கு நான் உனக்கு தோள் கொடுக்கவே இல்லைல்ல. ஐம் சாரி, என்னை மன்னிச்சிடுவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் வந்து ரொம்ப இமோஷ்னலாக அவங்கள ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் வந்து டேயாங்கை பார்த்து இல்லை டே, மேலேயும் தான் தப்பு இருக்குது, ஐம் ரியலி சாரி டே, நான் டிவோர்ஸ் பற்றி உங்ககிட்ட பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சாரி கேட்டுட்ருக்கீங்க. டே வந்து திரும்ப இல்லை நான் தான் தப்பு பண்ணேன், ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஐ ஆம் சாரி எவ்ரி ஒன், இவங்க 2 பேரும் என் கல்யாணத்துக்கு கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் வந்து ஜிம்மின் வந்து அலௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் 2 பேரோட இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் விலகுறீங்களா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து ஜிம்மின் அண்ட் மீராக்கு வந்து ரொம்ப அழகாகவே வெட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அவங்க வந்து லிப் லாக் பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் ப்ரைஸ்ட்டு வந்து அவங்கள வந்து கிஸ் பண்ண சொல்கிறாங்க. அவங்களுமே கிஸ் பண்ணி அவங்களோட வெட்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேயாங் வந்து உங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்து உங்கள் காது பக்கத்தில் வந்து நம்ம வீட்டுக்கு போகலாமா வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க. ஏன் மேடமுக்கு ப்ராமிஸ் மறந்துடுச்சோ? உங்களுக்கு இப்போ தான் மெதுவாக புரியுது. நீங்கள் அவர்கிட்ட இருந்து அப்படியே மெதுவாக க்ரௌட்லேருந்து வெளியே வரீங்க. என்ன ப்ராமிஸ் டேயாங் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய், எனக்கு நேற்று நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குடி. உன்னோட ப்ராமிஸ்லேருந்து பின் வாங்காத, எனக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்குமே உங்களை வந்து பிடிக்க வராரு. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ என்ன ஃபஸ்ட்டு பிடி, அதுக்கப்புறம் நீ கேட்டதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓட தொடங்குறீங்க. டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே உங்களை வந்து துரத்திட்டு வராரு. மீரா அண்ட் ஜிம்மின் 2 பேருமே உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இந்த 2 பேருமே நம்மளோட மேரேஜை ரொம்பவே மெமரபுளாக மாற்றிட்டாங்கப்பா, ஷபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறாரு. மீரா வந்து சச் கிரேசி கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பி என்டிங் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். போனஸ் பாட்டு எதுவும் கேட்காதீங்கடா, கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கம்மிங் Sep 12 வந்து நம்ஜூன் அவர் லீடரோட பர்த்டே இல்லையா? ஸோ நம்ஜூனோட பர்த்டேக்கு வந்து ஒன் ஷாட் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டால் மட்டும் தாண்டா போடுவேன், ஓகேவா? ஏன்னா நம்ம ஜங்குக்கோட பர்த்டேக்குமே ஆர்மி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்ததுனால தான் நான் ஒன் ஷாட் போட்டேன். ஸோ நம்ஜூனோட பர்த்டேக்கு ஒன் ஷாட் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் போடுறேன், ஓகேவா? ஓகே, பை பை காய்ஸ், லவ் யூ ஆல், சரங்கே.